அரங்கம் அதிரட்டுமே. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி பாய்ஸுக்கு வேறு லெவலில் ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே புதுசாக சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். கிரியேட் நியூ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கான மெட்டீரியல் ஃபுல்லாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ப்ரீசெட் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எஃபெக்ட்லாம் டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட் அந்த ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கைன்மாஸ்டரில் கொஞ்சம் லோட் ஆகிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ கைன்மாஸ்டரில் ஏதாவது ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள், அப்போ தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் இன்புட் ஆன வாட்டி இதில் நான் சொல்கிற ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஹாப்பி பர்த்டே தளபதினு போட்டு நான் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க, நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டில் இருக்க இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனை ஒரு 15 செகண்ட் இல்லை 20 செகண்ட், நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் எஃபெக்டோடு நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஃபயர் எஃபெக்ட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் எத்தனை லேயர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஹாப்பின்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அதோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும், அந்த டெக்ஸ்டோடைய கலர் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி இப்போ ஹாப்பின்றதுக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த பர்த்டேன்றதுக்கும் அதே மாதிரி நீங்கள் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் அந்த பேக்ரவுண்டில் எல்லோ கலர் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கும் அதே மாதிரி தான் வேறு ஏதாவது கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் மறுபடியும் வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறதுனால கரெக்டாக வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த தளபதினு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு மேலே உங்களுக்கு டெலிட் ஐகான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நேமை ஆட் பண்ணோம் அப்படின்னா வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ் வந்து ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு பாருங்கள் ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி இருக்கணும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்துட்டு நீங்கள் எரேஸ் பண்ணி அதை வந்து இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 6 ஃபோட்டோஸ் அதே மாதிரி தான் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செட் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோ செட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு ஃபேஸ் தெரியல அப்படின்னா கிராப் ஆப்ஷன் இருக்கும். அந்த கிராப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபெதர் ஆப்ஷன் வந்துட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோவுமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு மைனஸ் வந்துட்டு 100ல் கொடுத்துக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் அந்த பேக்ரவுண்டில் வந்து ஒரு 5 ஃபோட்டோஸ் வந்து நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கிறேனோ அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபோட்டோ மட்டும் அது கலர்ஃபுல்லாக ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக எப்படி நான் ஆட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் 6 ஃபோட்டோவுமே கரெக்டாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷனையும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. கீழே பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பேக்கில் போயிடும். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை கீழே அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக அந்த ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு அந்த லிரிக்ஸ் வந்துட்டு பேக்ரவுண்டில் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எகைன் லிரிக்ஸ் செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபார்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபார்வேர்டில் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபார்வேர்டுக்கு வந்து அதை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஷோ ஆகும். நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த லிரிக்ஸை வந்துட்டு பேக்ரவுண்டில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ மழை வரனால உங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் வந்து பிரேக் ஆகும், அதனால் கரெக்டாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆகுது அப்படின்னா நீங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிக்கலாம் அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.